இந்த 2 வேர் கிடைச்சுச்சு அப்படின்னா, தயவு செய்து சொல்றேன் விட்டுறாதீங்க. நீங்களே நெனச்சாலுமே பணம் வருவத தடுக்கவே முடியாது. அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இது. இன்றைய தினமே வந்து இந்த வேர எடுத்துட்டு போயிங்க. உங்களுக்கு வந்து எப்போ வந்து இந்த பதிவு கண்ல படுதோ, அப்பவே இந்த வேர எடுத்து வச்சுட்டு, மே 1ஆம் தேதி சித்திர பௌர்ணமி வருது. அன்றைய தினம் வந்து எப்ப பௌர்ணமி தேதி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 30ஆம் தேதி வியாழக்கிழமையே வந்து இரவு 9:50க்கு ஆரம்பிச்சு, மே 1ஆம் தேதி இரவு 11 மணி வரைக்குமே வந்து பௌர்ணமி திதி இருக்கு. இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே, சித்திரை மாசத்துல பௌர்ணமி திதியில ஒரு சித்திர நட்சத்திரமும் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் சித்ரா பௌர்ணமி. அப்போ சித்திர நட்சத்திரம் எப்ப இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் 30ஆம் தேதி வியாழக்கிழமையே உங்களுக்கு வந்து சித்திர நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது. அன்றைய தினம் வந்து காலையில அதிகாலையிலேயே வந்து 1:10க்கு ஆரம்பிச்சு, ஒரு 1ஆம் தேதி அதிகாலை 2:41 வரைக்குமே சித்திர நட்சத்திரம் இருக்கு. அதற்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் இருக்கு. இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படின்னாலே நரசிம்மர் அவதரித்த தினம். பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரங்கள்ல ஒண்ணு இந்த சுவாதி நட்சத்திரம். இந்த சித்திர மாசத்துல சித்திர நட்சத்திரத்துக்கு அடுத்து வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் அன்றுதான் வந்து இந்த கள்ளழகர் வந்து வைகை ஆற்றுல வந்து எழுந்தருள்வார். இன்றைய தினத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நேத்திரம் கூட இன்று முழுவதும் 2 கண் அப்படின்னு இருக்கும். ஜீவன் பாத்தீங்க அப்படின்னா, இன்று இன்று முழுவதும் முழு வாழ்க்கையில இருக்கும். இந்த நேத்திரம் அப்படிங்கிறதையும், ஜீவன் அப்படிங்கிறத பத்தியும் நீங்க நிறைய யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த நேத்திரம் அப்படிங்கிறது 2 கண் அப்படிங்கிறது வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. 1 கண், குருட்டு அப்படின்னு இருந்தது அப்படின்னா, அது அவ்வளவா வந்து சிறப்பானதாக சொல்லப்படல. ஜீவனும் அதேதான். இன்று முழுவதும் நரை வாழ்க்கை அப்படின்னு ஒரு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவு வந்து வந்து ஒரு சிறந்ததா சொல்ல முடியாது. ஆனா இந்த நேத்திரமும், ஜீவனும் ஒரே மாதிரி. இன்று முழுவதும் 2 கண், இன்று முழுவதும் முழு வாழ்க்கை அப்படின்னு வருது அப்படின்னா, அது மிகச்சிறந்த நாள். அந்த நாள வந்து நம்ம தவற விட்டுடவே கூடாது. ஒவ்வொரு மாசத்திலயும் வரக்கூடிய பௌர்ணமி திதிக்குன்னு ஒரு சிறப்பு ஒண்ணு உண்டு. இப்போ சித்திரை மாசத்துல இந்த சித்திரை நட்சத்திரத்துல கூட சேர்ந்து வரக்கூடிய இத வந்து நம்ம சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்றோம். தை மாசத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரத்தோட சேர்ந்து வருவது தைப்பூசம் அப்படின்னு கொண்டாடுவோம். கார்த்திகை மாசத்துல திருக்கார்த்திகை அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். பௌர்ணமி திதி அப்படின்னாலே சிவபெருமான் கோவில்ல கிரிவலம் வருவாங்க. வீட்ல வந்து லட்சுமி நாராயண பூஜை செய்வாங்க அப்படின்னு சொல்லி அப்படி மட்டும் நம்ம நினைக்கிறோம். இந்த நாள்ல முருகப்பெருமான மறக்காம வழிபட வேண்டும். ஒவ்வொரு முருக பக்தர்களும். சரி, இப்போ இந்த சக்தி வாய்ந்த நாள்ல இந்த பரிகாரத்த வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த பரிகாரத்துல வந்து எப்படி செய்யலாம், எப்ப செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி இருக்கக்கூடிய நேரத்துல இரவு 8 டூ 9 வரக்கூடிய நேரத்துல இந்த பரிகாரத்த வந்து செய்யுங்க. இப்ப எப்படி செய்யறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, குப்பமேனி வேர் தான் ரொம்ப முக்கியமான வேர். இந்த குப்பமேனி வேணி அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லயுமே கிடைக்கும். கிடைக்காத ஒரு இடமே இருக்காது. அந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய டவுனா இருந்தீங்கனாலுமே ரோட்டு ஓரத்துல இந்த குப்பமேனி வேர் கண்டிப்பா கிடைக்கும். இத பறித்து கொண்டு வாங்க. இத என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல தண்ணீல வந்து நல்லா கழுவிருங்க. சுத்தமா கழுவிட்டு அதுல இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் போனதுக்கு அப்புறம், அத வந்து கல்ல வச்சு நல்லா குத்தி, அப்படியே வந்து அந்த வேர மட்டும் எடுத்துக்கணும். நீங்க வந்து இந்த செடி பறிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மூலிகை சாபம், நசி நசி அப்படின்னு சொல்லிட்டே வந்து பறிக்கணும். இத பல பதிவுகள்ல நீங்க கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. ஈவினிங் 5 மணிக்கு மேல இந்த செடிய பறிக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருமே கடைபிடிக்கிற ஒரு அதனால நாளே வந்து நீங்க இந்த பரிகாரம் வந்து பறிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா செய்யுங்க. அதாவது ஏற்கனவே சொன்ன மாரி இந்த செடிய பறிக்கும்போது மூலிகை சாபம், நசி நசி அப்படின்னு சொல்லிட்டு செடிகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, "என்னுடைய தேவைக்காக நான் உன்னைய வந்து நான் பறிச்சுக்கிறேன். நன்றி" அப்படின்னு மனதார மன்னிப்பு கேட்டுட்டு, அதுக்கு பிறகு நீங்க பறிங்க. ஏன்னா, அதுவும் ஒரு உயிர் தான். வீட்ல வந்து கழுவுனீங்க இல்லையா? அந்த வேர தனியா எடுத்திருப்பீங்கல்ல? அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, கல்லுப்பு, மஞ்சள் இத போட்டு அந்த தண்ணீல வந்து இந்த வேர் பகுதிய மட்டும் போட்டு நல்லா அலசி எடுத்துட்டு, அந்த வேர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சள், குங்குமம் வைங்க. அதுக்கப்புறம் ஒரு பித்தள தட்டோ, செம்பு செம்பு தட்டு அந்த மாரி எதாவது இருந்துச்சுன்னா, அத எடுத்துக்கோங்க. அதுல வந்து மஞ்சள், குங்குமம் வச்சுக்கோங்க அந்த தட்டுல. அதுல வந்து அந்த வேர வச்சுக்கலாம். இப்போ இதோட நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் இருக்கு. மிளகு. இந்த மிளகு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, தாந்திரீக பரிகாரங்களுக்கு வந்து உகந்தது. இந்த மிளக வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, கந்த சஷ்டி நாள்ல 6 நாட்களுமே வந்து இந்த மிளக மட்டும் சாப்பிட்டுட்டு, முருகனுக்காக நம்ம வந்து விரதம் இருப்போம். அது மட்டும் இல்லைங்க, அம்மன் கோவில்ல இந்த மிளகும், உப்பும் கலந்து நீங்க பரிகாரம் பண்றத கோயில்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. நீங்க அத நெறைய இந்த அம்மன் கோயில் எல்லாத்தையுமே பார்த்திருக்கோம். நம்மளும் வாங்கி போய் போடுவோம். இது மாதிரி மிளகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பண வசியத்துக்காக, தாந்திரீக செயலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இந்த 6 மிளகையும் வந்து உங்க உள்ளங்கையில வச்சு, உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அத வந்து சொல்லி வேண்டிட்டு உங்களுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னா, திருமணம் ஆகணும். எனக்கு சீக்கிரம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. யார்கிட்டயாவது குடுத்த காசு திரும்ப வரல அப்படின்னா, அது வரணும்னு சொல்லி வேண்டிக்க. எனக்கு சீக்கிரம் அந்த மாரி அவரோட பேர சொல்லி, அவர்கிட்டனே அந்த என்னோட பணம் சீக்கிரம் திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு, முருகனுடைய மூல மந்திரம் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு, முருகனோட மூல மந்திரம் ஓம் சௌம் சரவண பவ, ஸ்ரீ க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படின்னு வந்து அந்த மந்திரத்த வந்து சொல்லுங்க. அது அதிகமா எவ்வளவு முடியுமோ அந்த மாரி சொல்லிட்டேங்க. இந்த மந்திரங்கள் எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னா
சும்மா சிம்பிளா சரவண பவா அப்படின்னு சொன்னாலே போதும். ஆனா முருகனுடைய மூல மந்திரத்துக்கு சக்தி அதிகம். அந்த மிளக வந்து அந்த வேரோட சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு விக்கக்கூடிய ஒரு பெரிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பச்சரிசி. இந்த பச்சரிசி அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். இன்றைய நாள்ல பார்த்தீங்க அப்படின்னா, பௌர்ணமி பௌர்ணமி அப்படின்னாலே சந்திர பகவானுக்குரிய நாட்கள். சந்திரனுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பச்சரிசி தான். அந்தந்த நாளுக்குரிய, அந்தந்த கிரகங்களுக்கு உரிய தானியங்கள வந்து நம்ம வந்து அந்தந்த நாள்ல வந்து பயன்படுத்தும்போது, அதனுடைய சக்திகள் வந்து நமக்கு வந்து ரொம்ப கிடைக்கும். இப்ப வந்து இது கூட வந்து நம்ம சேர்க்க வேண்டிய இன்னொரு பொருள் கல்லுப்பு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கல்லுப்பும், மிளகும் சேரும்போது அதுக்கு வந்து அளப்பரிய சக்தி இருக்கு. அதனால தான் வந்து அம்மன் கோவில்ல வந்து அத வந்து அம்மன் கோயில்லலாம் வைக்கிறது அதனால தான். இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். இது வந்து திருஷ்டிய போக்கும், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு ஈர்த்து குடுக்கும். இப்போ இதோட நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா, வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் வந்து கிடைக்கும். இது எல்லாருக்குமே கிடைக்காது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில போனீங்கன்னா, அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி விலையில தான். அது கொஞ்சோண்டு மட்டும் வாங்கிட்டு எப்பவுமே வீட்ல பூஜை அறையில வச்சுக்கோங்க. ஏன்னா, எல்லா தெய்வங்களுக்குமே வந்து இந்த வெட்டிவேர் அப்படி மாலை சாத்துவாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். தாந்திரீக பரிகாரங்களுக்கும், பண வசியத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா அதான். இத வந்து வீட்ல வந்து நம்ம வச்சிருக்கணும். இந்த வெட்டிவேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வேணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன துண்டு இருந்தாலே போதும். அதே போல தான் குப்பைமேனி அப்படி வேர வந்து நீங்க முழுவதுமாகவே வந்து வைத்து நீங்க பூஜை செஞ்சிருந்தீங்கனாலுமே, அதுல இருக்கக்கூடிய ஒரு சிறு துண்டு, ஒரு கீழ் பகுதியில ஒரு ஒரு சிறு துண்டு இருந்தாலே போதும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து முருகன் கிட்ட வச்சுட்டு, உங்களுடைய பிரார்த்தனைய வந்து சொல்லி, அப்ப வந்து ஒரு துணியில வந்து போட்டு கட்டிக்கோங்க. அது சிகப்பு துணியாவோ, இல்ல மஞ்சள் துணியாகவோ, இல்லைன்னா வெள்ளை துணியாகவோ உங்களுக்கு எது இருக்கோ அதுல வந்து கட்டிருங்க. நீங்க ஏங்க இந்த கலர் பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் வீடியோவுக்கு பளிச்சுன்னு தெரியறதுக்காக தான் இத வந்து வச்சிருக்கேன். இத வந்து நீங்க கையில வச்சுக்கிட்டு, உங்களுடைய வேண்டுதல வந்து சொல்லி, திரும்பவும் வந்து முருகனுடைய மூல மந்திரம் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லத் தெரியாதவங்க ஓம் சரவண பவா அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும். இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து பூஜை அறையில வந்து முருகன் கிட்ட வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த நாள் காலையில இத வந்து பீரோல எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வேண்டுதல் நிறைவேறுச்சு அப்படின்னா, நீங்க கால்படாத இடத்துல இருந்து எடுத்து போட்டுறலாம். அதுக்கு உங்களுக்கு அடுத்த பௌர்ணமிக்கு மறுபடியும் நீங்க மாத்தி வச்சுக்கலாம். இது மாதிரி பரிகாரங்கள் செய்யும்போது, நீங்க நினைச்சது நடக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில உங்கள நல்ல விஷயத்தோட வந்து சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.